ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி நம்ம வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, வடை, பஜ்ஜி, போண்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 4 வரமிளகாய் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ஹெல்த்தியான சட்னி, அதுவும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து தக்காளி 2 தக்காளி நல்லா அதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு சின்ன துண்டு புளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த புதினாவோட பச்சை வாசனை அது இருந்தால் தான் இந்த சட்னிக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கி விட்டால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த சட்னி நம்ம ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த சட்னியோட டேஸ்ட்டே அந்த கொரன்னு அரைக்கிறதா தான் இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி இதோட கலந்துக்கலாம். இப்போ இந்த சட்னி இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கல் தோசை தான் சுட்டுருக்கேன். இந்த கல் தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சட்னி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.